திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, தமிழ்நாடுன்ற முறையில் சொல்லி இங்கே நம்ம குறை இருக்குது, இவங்களோட போராடணும் சார். வேங்க வயலை இவங்க பண்ணலன்றது தெரியும், கள்ளக்குறிச்சியில் பண்ணலன்னு சொல்ல தெரியும். இங்கே பல்வீர் சிங்கை வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கல. பல விஷயங்களை என்னால் குற்றம் அவங்கள மேலே சொல்ல முடியும். இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது. டெய்லி தலித் இங்கே தலித்துகள் இங்கே கூட வேங்கை வயல் இருக்குது. அங்கே இன்னும் கல்யாணத்தில் அவங்க குதிரையில் போனால் குதிரை விட்டு இறக்கி விட்றான். நம்ம அந்த ஊரில் நேற்று கூட நடக்குது சார். ஏன் சார் இப்போ இந்த லாயர்லாம் அத்தனை பேரும் வந்து ஏடிஎம்கே லாயர் போராட்டம் கொடுத்தல் இருக்காங்க சார். ஏன் இருக்காங்க? டிஎம்கே பண்ணுறதெல்லாம் ஏடிஎம்கே ஆதரிப்பாங்களா? இந்த 3 சட்டத்தை எதிர்க்கிறதுக்கு ஏன் ஏடிஎம்கே லாயர்ஸ் கூட இருக்காங்க? அதை பாராட்டணும் இல்லையா? இந்த கேள்வி திமுகவும் நான் கேட்பேன், அதிமுகவும் கேட்பேன். இதை நீங்கள் ஏன் முன்னிறுத்தலைன்ட்டு நீட்டுக்காக போராடும் போது இதை முன்னிறுத்தணும். இப்போ பேசுகிறார் ஸ்டாலின் அவர்கள். இப்போ வந்து இப்போ நாங்கள் பிஜேபி கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வருவோம், எமர்ஜென்சியை எதிர்க்கிற பிஜேபி எமர்ஜென்சியை பற்றி இப்போ பேசுகிறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 75லேருந்து இப்போ 50 வருஷம் ஆச்சுன்றாங்க. ஜூன் 26 இதை நீ திருப்புன்னு கேட்குறாரு. அது சரியானது, நாம் வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க இத்தனை நாளாகவே ஆட்சியெல்லாம் இருக்கும்போது கூட இதை கேட்டுக்கணும்னு நாம் சொல்கிறோம். அவங்க ஆட்சியில் மந்திரியாக இருந்தாங்கல்ல, அப்போ ஒரு நிர்பந்தம் கொடுத்துருக்கணும். எண்ணெயை கொண்டு வரான். அப்போ என்ன, நம்ம ஊரில் வந்து உள்ள பூந்து அவன் பிடிப்பான் சார். யாருக்கு? ஸ்டாலினுக்கு தெரியாது. ஸ்டாலின்னா நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாது. ஸ்டேட் பர்மிஷன்லாம் பிடிப்பான். அது எப்படி தப்பு? அதில் தப்பு இல்லையா? ராணுவ நடவடிக்கை வேறு, போலீஸ் நடவடிக்கை. எப்படி வந்து போலீஸ் நடவடிக்கை அந்தந்த மாநிலம் சார்ந்தது. அது உள்ள நுழையிறான். அதை ஆரம்பித்து வச்சது காங்கிரஸ், என்ஐஏ. அதை அப்போ ஆதரித்தார்கள் இவர்கள் கூட. இதெல்லாம் நீங்கள் விவாதிக்கப்படணும். அதை திமுக ஒத்துக்கணும். நாங்கள் அப்போ தப்பு பண்ணிட்டோம் என்ன கேட்டால். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இந்த புதிய கிரிமினல் சட்டங்கள் அப்படின்றது ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்குது. அந்த சட்டம் நடைமுறைப்படுத்த தினத்திலிருந்து வழக்கறிஞர்களுடைய போராட்டம், ஜனநாயகவாதிகள் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த சட்டம் ஒரு சாமானியனுக்கு இது என்ன எதுக்காக போராடுறாங்க? பேரை மாற்றுறதுனால போராட்டமா, இல்லை உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேட்டாக மாறிடும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு லேமேனுக்கெலாம் புரியலை. இது என்ன நடக்குது, என்ன மாற்றிருக்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் எளிமையாக விளக்குங்களேன் சார். இதை நம்ம புரியாத இது என்னென்னா சார், இதை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தான் இப்போ மேற்கு வங்கத்தில் கூட இதை எதிர்க்கிறாங்க. அதை தாண்டி மேற்கு வங்கத்தில் கூட தமிழ்நாடு மாதிரி பெரிய அளவுக்கு வழக்கறிஞர்கள் தெருவில் இறங்கி போராடுவதாக என்னால் எனக்கு தோணலை. இந்தியாவிலே அரசாங்கம் எதிர்க்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட யுனானிமஸாக, அதாவது வழக்கறிஞர்கள் சமூகம் முழுவதும் இதில் கட்சி வித்தியாசமின்றி திமுக அதிமுக வழக்கறிஞர்கள் உட்பட அனைத்து வழக்கறிஞர்கள், என்ன கேட்டால் பிஜேபி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் வந்து இது பெருசாக பிஜேபி அங்கங்கே எதிர்க்கலாம். பட் ஆனால் உள்ளார வந்து நிறைய வழக்கறிஞர்கள் வந்து அவங்க இதை தொழில் ரீதியாகவும் பல்வேறு பாதிப்புகள் இருக்கும், அதை எதிர்க்கிறாங்க. இது ஒரு போலீஸ் ராஜ்யமாக மாறிடும்ன்றது தான். காவல்துறைக்கு மிக கட்டுக்கடங்காத அதிகாரங்களை வந்து இது கொடுக்குது. அப்படின்ற அடிப்படையில் தான் இதை வந்து இதை இங்கே தமிழ்நாட்டில் வந்து எடுக்கிறாங்க. எப்போவுமே சார், இதுக்கு முன்னாடி கூட சிவில் ப்ரொசீஜர் கோடு திருத்தப்பட்ட கூட இந்தியாவிலேயே போராட்டம் நடந்த தமிழ்நாட்டில் தான். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதில் பல உத்தரவுகளை பெற்றார்கள். உண்மையிலே இந்தியா முழுவதுக்கும் அது உதவியாக இருக்குது. நிறைய உதாரணங்களை சொல்லலாம். எப்போவுமே சொல்லுவாங்க, நீங்கள் அது கல்வியில் இடஒதுக்கீட்டை வந்து இப்போ முதல் திருத்த 15 நாளை பற்றி சொல்லுவாங்க. இன்னும் எண்ணற்ற விஷயங்களை சொல்லலாம். இந்தியை எதிர்த்தவர்கள் வந்து அவங்க சொன்னது இந்தி திணிப்பை மொழியே இல்லை, இந்தி திணிப்பை எதிர்த்தோம். அதனால் எல்லாத்துக்குமே நம்ம வந்து முன்மாதிரியாக இருப்போம். சுயமரியாதை சீர்திருத்த திருமணம் இந்து திருமண சட்டத்தில் 7A தமிழ்நாடு தவிர வரீங்க. அதே மாதிரி இது எதிர்க்கிறதுல வந்து தமிழ்நாடு ஒரு இங்கே பார் கவுன்சில், பார் அசோசியேஷன் மட்டும் இல்லை, பார் கவுன்சிலும், பார் கவுன்சில், பார் அசோசியேஷன்ஸ், அட்வொகேட் அசோசியேஷன்ஸ், பார் அசோசியேஷன் ஒரே பொருள் தான். அதை இவங்க அத்தனை பேரும் ஒருமித்து எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வு வந்து இதை பார்க்கணும் சார். இதில் ஏன்னா காவல்துறைக்கு மிக மிக ஏற்கனவே வந்து அதிகமான அதிகாரங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த அதிகாரத்தை இன்னும் கூடுதலாக இது குவிக்குது. எந்தெந்த விஷயங்களில் காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க என்ன சார்? இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்போ வந்து ரொம்ப சாதாரண மக்களை சொல்லுவோம், கை விலங்கெல்லாம் போட முடியாது சார். அந்த வெள்ளைக்காரன் காலத்தில் கை விலங்கு போடுறது இப்போ எங்கேனா போடுறது முடியுமா? பார்த்துருக்கீங்களா? அப்படியே போட்டால் எங்கேனா தவறாக போட்டிருக்கலாமே தவிர சட்டத்துக்கு அனுமதி கிடையாது. இப்போ அதை சட்டப்பூர்வமாக ஆக்குறாங்க. பயிற்சிக்காக சொல்கிறேன். யார் சார் இன்னைக்கு இந்த மாதிரியான வழக்குகளை எதிர்கொள்வது? யார்?
ஏழை மக்கள் இல்லை சாதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சாதியை சேர்ந்தவர்கள் பட்டியலினத்தவர் அவங்க தான். அப்போது அது நடக்குது. அது இல்லாமலே கூட இன்னும் பல்வேறு இது இப்போ காவல்துறை காவல் விசாரணை இருக்கு இல்லையா? இப்போது இந்த வழக்குலேயே இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்குலேயே காவல் விசாரணைக்கு 5 நாள் தான் கொடுத்தாங்க. மீதி வந்து ஜுடிஷியல் கஸ்டடி, ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஜெயில் வந்து போலீஸோட கண்ட்ரோலில் கிடையாது. இவங்க புலன் விசாரணைக்காக போய் அங்கே விசாரிக்கலாமே தவிர அங்கே நீங்கள் காவல் நிலைய மரணங்கள் வேறு, ஜெயிலையும் இருக்குது. ஜெயிலில் கொடுமைகள் இருக்குது, ஜெயில் மரணங்கள்லாம். ஜெயிலில் இருக்கும்போது அக்கௌண்டபிலிட்டி கொஞ்சம் கூட காவல்துறையை விட. அப்போது காவல்துறையில் அதை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு கைது செய்யப்பட்டது 15 நாளுக்குள்ளே நீங்கள் போலீஸ் கஸ்டடி கேட்கலாம். கோர்ட் வந்து வழக்கம் 1 நாள் 2 நாள் தரும். இந்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் 5 நாள் வரைக்கும் கொடுத்தாங்க. அது நீதிமன்றத்தோட டிஸ்கிரிஷன். இப்போ 90 days வரைக்கும் அந்த ரெக்வஸ்ட் கேட்கலாம். எலிஜிபிள் கேட்கலாம். ஓகே. இப்போ 15 நாளுக்கு அப்புறம் கேட்கவே முடியாது. இப்போ காவல்துறை வந்து என்னுடைய கஸ்டடியில் நான் எடுத்து விசாரிக்கிறேன்னு கேட்கவே முடியாது. இப்போ வந்து அது காவல்துறைக்கு இவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபைன்லாம் வந்து உங்களுக்கு 1000 லட்சக்கணக்கில் எல்லாம் ஃபைன் போடுறாங்க இந்த இதில். இந்த இதுக்காக அப்படி ஃபைன்லாம் வந்து யாராலையும் வந்து அந்த ஃபைனை வந்து சாதாரண கட்ட முடியலைன்னு சொன்னால் அவங்க வந்து சிறைக்கு போகிறத தவிர வேறு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அந்த சார் சாதாரணமாக 1000 ரூபா கட்டினா பரவாயில்ல. 50, 100, 500 முன்னாடி இருக்கிறதெல்லாம் இப்போ 5000, 10,000, 25,000 வசதி இருக்காங்க. 20,000 கட்டினா ஒரு கூலி, இப்போ சாதாரண கூலி வந்து 25,000 கட்டத்துக்குள்ளே ஜெயிலில் வந்துடுவார். அவர் மாதம்ல 10,000 தான் இருக்கும் அவர் குடும்பத்திலே. அவங்களே நினைப்பாங்க சரி 3 மாதம் இருந்துட்டு வந்துடும் பரவாயில்லன்ட்டு. அதனால இந்த மாதிரி எண்ணற்ற விஷயம் கைது செஞ்சா 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறத மாற்றிருக்கதா? இல்லை அப்போ இல்லை அது வேற. 24 மணி நேரத்துக்கு இப்போ கூட ப்ரொடியூஸ் பண்ணணும். புலன் விசாரணை சார், ஒரு குற்றச்செயல் நடந்த உடனே காவல்துறை புலன் விசாரணை செய்யறதுக்காக கைது செய்யுது. எல்லா குற்ற வழக்குலையும் புலன் விசாரணை செய்யறதுக்காக கைது செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலும் இவங்க கைது செய்கிறாங்க. இப்போவே கூட உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு 7 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை இருக்கிறதுல மட்டும் பண்ணால் போதும், மீதியை பண்ண வேண்டாம். மீதியை வந்து டிஸ்கிரிஷன் பண்ணுறதுனா பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணுன்ட்டு. ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க, அது வேறு. அதில் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை பண்ண ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளார அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. குற்றவியல் நடுவர் அவர்கிட்ட அவங்க ரிமாண்டு கேட்பாங்க. ரிமாண்டுன்னா இவங்ககிட்ட ரிமாண்டு இல்லை, அவங்க ஜெயிலுக்கு அனுப்பும்பாங்க. சில வழக்குகளில் அவங்க வந்து எங்கிட்ட அனுப்புங்க, ஸ்டேஷனுக்கு, காவல்துறை கிட்ட நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுதும்பாங்க சில வழக்குகளில். அப்போ வந்து 1 நாள் 2 நாள் கொடுப்போம் கோர்ட்டு, அதிகமாக கொடுக்காது. 5 நாள் வரைக்கும், முதல்ல 15 நாள் வரைக்கும் இருக்கும் அவங்க கேட்கலாம். ஆனால் இந்த நான் சொன்ன மாதிரி அந்த 5 நாளுக்குள்ளார இந்த கோரிக்கை வைக்கணுன்றத இப்போ 90 days இருக்குது. இப்போது மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க சார் ஆம்ஸ்ட்ராங்கில். திருவேங்கடம் தவிர மீதி வரலாம் போயிட்டாங்க. திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவங்கள இப்போ மீண்டும் கொடுன்னு கேட்கலாம். இப்போ 5 நாள் பொறுத்து கூட கேட்கலாம். 90 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. 90 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்படி பார்க்க முடியாதா? இப்போ வந்து காவல்துறைக்கு இன்னும் கொஞ்சம் தகவல் கூடுதலான அதிகாரம் கொடுக்குறாங்கன்ற சார். என்ன இல்லையா, அதுக்கு இன்னைக்கு காவல்துறைக்கு போனால் இன்னும் நம்பிக்கை இல்லை சார். காவல்துறை சாத்தான் குளம் எப்படி இன்னைக்கு காவல்துறையில் நடக்கக்கூடிய ஒரு காவல்துறைக்குள்ளே போயிட்டா அவங்க அங்கே வந்து நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இருக்காதுன்ற ஒரு நிலைமையும், அங்கே வந்து கடுமையாக தாக்கப்படுறாங்கன்ற நிலைமையும் பொதுவான மக்கள்கிட்ட இல்லைன்னு வச்சிங்களேன். விதிவிலக்குகளை வச்சு ஒரு துறை விதிவிலக்கு இல்லை சார், பொதுவாகவே நடக்குது. நீங்கள் என்ன காவல்துறை மரணங்கள் வந்து குறைவாக நடக்குது. இப்போ இதுவே என்கவுண்டரே, என்கவுண்டர் எவ்வளோ நம்ம ஊரில் வந்து கம்பேர் பண்ணுறப்போ குறைச்சல் சார். இப்போ மகாராஷ்டிராவில் 1995 97 வரைக்கும் வந்து 99 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. 135 பேர் செத்துருக்காங்க. அது பியூசிஎல் வழக்கு போடுது. அந்த பியூசிஎல் வழக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் முதல்ல பாம்பே ஹைகோர்ட் போகிறாங்க, அடுத்து உச்சநீதிமன்றம் போகிறாங்க பியூசிஎல். அதில் பல உத்தரவுகளை கொடுத்துருக்காங்க. என்னன்றது அதுக்குள்ளே நம்ம விவாதிக்கல. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. நீ யார் நாட் இன் அமெரிக்கா ஆர் இங்கிலாந்து ஆர் ஜெர்மனியில், அங்கெல்லாம் எல்லாம் சாத்தியமே கிடையாது சார். ஒருத்தர் போலீஸ் கைது பண்ணால் அவருடைய உயிரெல்லாம் காலியாக சார் சட்டத்தில் தண்டனை கொடுத்து தூக்கில் போடுறது வேறு. தூக்கு தண்டனை இருக்கக்கூடிய ஊரில் இப்போ இங்கே இருக்குது இந்தியாவில்.
ஆனால் காவல்துறைக்கு கொள்வதற்கெல்லாம் அதிகாரம், காவல்துறைக்கு கூடுதலான அதிகாரம் தரது வந்து எப்படி 124 முன்ன இருந்து இல்லையா தேசத்துறோம், அதுவும் இப்போ ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ காவல்துறையோட கஸ்டடியில் இருக்கிற ஒவ்வொரு விளிம்பு நிலை மக்களுக்கும் ஆபத்துன்றதுனால அது ஆமாம், அது அதில் அதே மாதிரி காவல்துறைக்கு வந்து கைது செய்யும் போது முன்னாடி சில கட்டுப்பாடுகள் உண்டு. உங்களை கைது பண்ணும்போது உங்களெல்லாம் கடுமையெல்லாம் காயப்படுத்த முடியாது. எப்போ உங்களை காயப்படுத்தலான்னா நீங்கள் திருப்பி தாக்குறீங்கன்னா தான் பண்ணலாம். அப்போ கூட சார், அப்போ கூட டிகே பாஸில் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அளவு கடந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க கைது பண்ணும்போது கை கொடுக்குற பண்ணுறதுக்காக. அது மாதிரி இது வந்து இந்த மாதிரியான இந்த அதிகாரங்களை குவிப்பு இருக்குல்ல, இது வந்து பொதுவாக நமக்கு நல்லதில்லை. அதே மாதிரி உப்பா இருக்குல்ல, உப்பா யூஏபிஏவை ஐபிசிலேயே ஒரு பிரிவாக சேர்த்துடுறாங்க. அதாவது இப்போ வந்து பேரை மாற்றிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், எல்லாரும் ஏற்கனவே தெரியும், இந்தி பேரை மாற்றிருக்காங்க. அதை வந்து அதில் உப்பா சேர்த்துருக்காங்க. அப்போ எந்த ஒரு சின்ன சின்ன போராட்டத்தை கூட அதை தடை பண்ணுவோம். அது தீவிரவாத குற்றங்களுக்கு தான் பயன்படுத்தும். தீவிரவாத குற்றங்கள்னு எப்படி சார்? நான் சொல்கிறேன், இப்போ பீமா குர்கானில் நடந்தது என்ன, இன்னும் கூட ஜெயிலில் இருக்காங்களே ஸ்டான் சுவாமிலாம், என்ன தீவிரவாதம் எப்படி பயன்படுத்த சார்? என்ன தீவிரம் சார்? இது வரைக்கும் எல்லாம் சொல்லுங்க. உப்பான்றது இது வரைக்கும் எப்படி எது பயன்படுத்தப்பட்டிருக்கு? உப்பாவும் பிஎம்எல்ஏவும் எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு? எல்லாரும் காலி, அதாவது எதிரிகளை, அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை, ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை பணம் சம்மந்தமாக டீலிங் இருந்தால் பிஎம்எல்ஏவில் போடு. இப்போ பணம் சம்மந்தமாக டீலிங் இல்லை, என்ன மாதிரி ஆள் இருந்தால் உப்பாவில் போட்டுரு. ஸ்டான் சாமி மாதிரி ஆளை, இல்லை டெம்டுல் டே மாதிரி ஆளை, ஆனந்த் டெம்டுல் டே மாதிரி ஆள் இருந்தால் அதில் போடு. சுதா பரத்வாஜை போடு, வர ராவை போடு. அவங்ககிட்ட பணம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பிடிக்க முடியாது. அப்போ இப்போ உப்பாவை வந்து ஒரு சாதாரணமான குற்றத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இந்தியன் பீனல் கோட்ல வந்து ஐபிசியில் வந்துடுது. அப்போ எஸ்ஐ விசாரிப்பார் சார். உப்பால வந்து அது உயர்மட்ட அதிகாரி இருக்கணும்ன்றது அரசோட சாங்ஷன் வேணும். சாங்ஷன் கூட கிடையாது, நினைச்சா தூக்கிடுவான், அவ்வளவுதான். ஒரு கட்டற்ற அதிகாரம் காவல்துறை இருக்கு. கண்ணாபின்னா அதிகாரத்தை கையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து இவ்வளோ அவ்வளோதான் இல்லை, எக்கச்சக்கமாக அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. சொத்தை முடக்கிறது கூட அதிகாரம் கொடுத்துருக்காங்க. போலீஸ்க்கு முன்னாடி சொத்து கோர்ட் தான் முடக்கலாம், இப்போ காவல்துறை முடக்கலாம். அந்த மாதிரி எண்ணற்ற அதிகாரங்களை வந்து இவங்ககிட்ட கொடுத்து எண்ட் ஆஃப் தி டே இதனால பாதிக்கப்பட போகிறது எளிய மக்கள் தான் சொல்கிறோம். வழக்கறிஞர்கள் போராடுறதுக்கான காரணம் சார் இதெல்லாம் எல்லாமே நீங்கள் அவன் கிளையண்ட் தானே. 60 நாள் வரைக்கும் என்ன பண்ணுவேன், நாலு சொல்லி அடிச்சு பிடிச்சோன்னா என்ன நடக்கிறது? அண்ட் இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு பழைய முன்ன விட சார் இப்போது போலீஸ்க்கு நீதிமன்றத்துக்கு பதிலாக அதிகாரங்கள் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்கு. இதுக்கு முன் நீதிமன்றத்துடைய அதிகாரங்களை பிடுங்கி கோர்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்குன்றது தான் வக்கீலருடைய குற்றச்சாட்டு. இப்போ நீதிமன்றத்துக்கான வாய்ப்பும் குறைச்சலாகுது. இப்போ காவல்துறை சொல்ல எனக்கு என்னால் முடியும், எனக்கு இருக்க இந்த அதிகாரங்கள்ம்பா. ஹேண்ட்கப் ஏன் போட்டிருக்கேன், நான் இல்லை சார் சட்டத்தில் இருக்கு பாருங்கம்பா. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை முடக்கணுன்ட்டு ஒரு மனு கொண்டு வருவான். அப்போ நீதிபதி முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் 85% ஏற்கனவே இருந்த சிஆர்பிசி சார். நாம் இப்போ வந்து இருக்கிறத விட 20 எல்லாத்துலேயுமே ஒரு 10-20% தான் புதுசாக பண்ணியிருக்காங்க. பழசு அப்படியே வச்சுருக்காங்க, ஏது வார்த்தைக்கு வார்த்தை வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டத்தை போயிடுது சார். வெள்ளைக்காரன் கொண்டு வந்த 90% சட்டம் இன்னும் இருக்குது நம்ம ஊரில். ஏன்னா அரசமைப்பு சட்டத்தோட கூறு 13 இருக்குல்ல, ஆர்டிகல் 13, அது என்ன சொல்லுது? வெள்ளைக்காரன் போட்ட அத்தனை சட்டம் இப்போ செல்லுபடியாகுன்னு சொல்லுது. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்னது எந்த வருஷம்? 1872. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்னது, அதுவும் அதே மாதிரி 1800. அது அந்த 19th சென்ச்சுரியில் வந்த சட்டம் தான். இங்கே இப்போ அப்பப்போ இது போடுறாரு, மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆர்டர்ஸ் போடுறாரு, செக்ஷன் 41. அது என்ன, அந்த எந்த வருஷத்துது? 1888 நினைக்கிறேன். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் 144 அதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க உத்தரவுலாம். அது எது சரி, எண்ணற்ற சட்டங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% சட்டங்கள் வந்து வெள்ளைக்காரன் போட்ட சட்டம். ஏன் கான்ஸ்டியூஷன் பர்மிட் பண்ணுது. அதில் என்ன சொல்ல, அதை கூட அந்த 3 சட்டத்தில் ஒரு சட்டத்தை காங்கிரஸ் பீரியடில் 1973 புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை பொறுத்தவரையில். ஏன்னா அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் பியூரோக்ராட்டுக்கு சில ஜுடிஷியல் பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை காலி பண்ணுறதுக்காக அதை கொண்டு வராங்க. மெஜிஸ்ட்ரியல் பவர் அவங்களுக்கு அவங்க சில அதிகாரங்கள் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஏன்னா ஆர்டிகல் 50 அதே மாதிரி தானே இதுவும். இது அப்படி இல்லை, போலீஸும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தானே. போலீஸ் கிட்ட தான் கூடுதலான பவர் தராங்க. அப்போது காவல்துறை இல்லை, அதில் போலீஸ் இல்லாமல் சில ஆர்டிஓ, தாசில்தார் இவங்களுக்கெல்லாம் சில காவல்துறை இந்த அதிகாரங்கள் தராங்க, நீதித்துறை அதிகாரங்கள். அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறதுக்கான இது இந்த மேஜிஸ்ட்ரேட்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான்.
ஏன்னா ஆர்டிகல் 50 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, ஆர்டிகல் 50 என்ன சொல்லுதுன்னா கான்ஸ்டியூஷன் வந்து ரெண்டுத்தையும் இனிமேல் எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரும் ரெண்டும் தனித்தனியாக டோட்டலாக செப்பரேஷன்ன்றது அதை அமுல்படுத்துகிறாங்க. அதை அமுல்படுத்துறது 20 வருஷம் ஆகுது. 50 வந்து 73 பண்ணுறாங்க. அதை எல்லாத்தையும் அதனால் இவங்க முதல்ல அது சொல்லலை, அதில் 3ல் ஒன்று. ரெண்டாவது ஆர்டிகல் 348ல் சட்டங்கள் இருக்குல்ல, மத்திய அரசினுடைய சட்டங்கள் மாநில அரசு சட்டங்கள்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கணும்னு இருக்குது. அதனால் இவங்களுக்கு சட்டத்தை வந்து இந்தியில் பண்ண முடியாது. எப்படி உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எப்படி ஆங்கிலம் தான் மொழியோ, பாராளுமன்றத்துக்கு சட்டமும் ஆங்கிலத்தில் தான் இருக்கணும்னு இருக்குது. வேற மட்டும் நான் ஹிந்தி சான்ஸ்கிரிட்ல வைக்கிறேன்னா என்ன சார் இது? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சார் எல்லாத்தையுமே சார் இது ஒரு வெறித்தனமானது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துங்க, வைகை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், முத்துநகர் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், பொதிகைன்னு இருந்தது சார். இப்போ என்னது? இப்போ என்ன பேர்லாம் உங்களுக்கு தெரியுதா? தேஜஸ். அதுக்கப்புறம் என்னது இன்னொன்று இப்போ இன்னொன்று விட்டுருக்கானே, இது வந்தே பாரத். என்ன சார் நான் என்ன சார் எனக்கு புரியல. என்ன சார் என்ன எல்லாத்துலேயும் ஹிந்தி சார். இப்போ எவ்வளோ அழகான நான் சொன்ன தமிழ் பெயர்கள் இருக்குது ட்ரெயினுக்கு. அதை ஏன் உழவன் எக்ஸ்பிரஸ் இங்கே எதுக்கு முன்னாடி இப்போ என்ன இப்போ கேட்டீங்கல்ல, தஞ்சாவூருக்கு போகிற எக்ஸ்பிரஸ், திருவாரூருக்கு போகிற உழவன் எக்ஸ்பிரஸ். இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டான். எல்லாத்தையும் இப்போ புது ட்ரெயின்லாம் இந்த மாதிரி தேஜஸ்ஸு இதே அது இன்னும் கூட ஒன்று இருக்குது சார். அது பேர் வாய வளையல் நுழைய மாட்டேங்குது. இன்னும் இதே மாதிரி ஒரு பேர் சதாப்தி இந்த மாதிரி தான். எனக்கு புரியலை. அதாவது இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போகிறதே கூட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சார். இப்போ எல்லாத்தையும் எப்படி தமிழ்நாடுனா சென்னை டு டெல்லி போகிறதுக்கு பேர் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். அப்போது இவங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ எல்லாத்தையும் மாற்றுறதுன்றது இருக்குல்ல, அதான் அவங்களுடைய நோக்கமாக நான் பார்க்குறேன். நான் இப்போ இந்த புது சட்டங்கள் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பதியப்பட்ட வழக்குகள்லாம் எப்படி கையாளப்படும்? அது எல்லாருக்கும் மிக சாதாரண வக்கீல்லாம் தெரிஞ்சு சார். முன்னாடி எல்லாம் பழைய சட்டத்தின்படி தான் கையாளப்படும். அது எது கிரிமினல் லாவில் அப்போ என்னவோ அதான் இப்போ கையாளப்படும். இப்போ கிடையாது. அது வந்து ஒரு பாலப்பாடம் சார். அது யாருமே சொல்லுவேன். எனக்கு நான் ஐஎம்நாடு பெரிய கிரிமினல் லாயர்னு நான் சொல்லிக்கல. குறைந்தபட்ச விவரங்கள் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஆனால் அதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச குறைந்தபட்ச விவரம் இது. பழைய சட்டத்தைப்படி தான் பண்ண முடியும் கிரிமினல் லா பொறுத்த வரையும். மீதி மட்டும் மாற்றலாம். சிவில் லாவை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோஸ்பெக்டிவாக மாற்றலாம், அதாவது பின்னோக்கி எல்லாம். கிரிமினலில் பண்ண முடியாது. அப்போ பிஎஸ்சிஎல் வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடியே ஏற்கனவே தமிழ்நாடு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. எல்லா ஸ்டேட்டும் தமிழ்நாட்டை விட நான் வந்து இதுக்காக சொல்லலை, திமுகவும் அதிமுகவும் ரெண்டு பேருமே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இங்கே இருக்க இல்லைன்னா சொல்லலை. இப்போ வந்து நிச்சயமாக ஒரு திருப்திகரமானதெல்லாம் இருக்குதுன்னு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல ஸ்டாலின்களில் பழனிசாமிக்கும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் வடநாட்டோட கம்பேர் பண்ணால் நான் சொன்னேன்ல, மகாராஷ்டிராவில் சொன்னேன், யூபியில் இப்போ பியூசியில் இப்போ வழக்கு போட்டிருக்காங்க 2019 போட்டு இன்னும் பெண்டிங்காக இருக்குது. நான் 2014 மகாராஷ்டிராவில் தீர்ப்பு வந்துடுது சுப்ரீம் கோர்ட்லேருந்து பியூசிஎல் போட்டதில். இப்போ இங்கே போட்டிருக்காங்க நூற்றுக்கணக்கான என்கவுண்டர், கிட்டத்தட்ட 1000 தாண்டிடுதுன்னு நினைக்கிறேன் யோகி ஆதித்யநாத்தில் என்கவுண்டர். அதில் பியூசிஎல் வழக்கு போட்டு யூபி கவர்மெண்ட்டை பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க. புல்டோசர் கொண்டு போய் வீட்டை இடிக்கிறதெல்லாம் டெய்லி நடவடிக்கையாக இருக்காங்க. நான் அந்த அளவில் சொல்கிறேன். நான் சார் இவங்கள நான் சர்டிஃபிகேட் தரேன் மீண்டும் இதுக்காக இல்லை, நான் ஒப்பு நோக்கில் சொல்கிறேன். யார் நான் பழனிசாமியும் சேர்த்து சொல்கிறேன். ஒப்பீட்டளவில் பழனிசாமியாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, தமிழ்நாடுன்ற முறையில் சொல்ல இங்கே நம்ம குறை இருக்குது, இவங்களோட போராடணும் சார். வேங்க வயலை இவங்க பண்ணலன்றது தெரியும், கள்ளக்குறிச்சியில் பண்ணலன்னு சொல்ல தெரியும். இங்கே பல்வீர் சிங்கை வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கல. பல விஷயங்களை என்னால் குற்றம் அவங்கள மேலே சொல்ல முடியும். இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது. டெய்லி தலித்துகள் இங்கே கூட வேங்கை வயல் இருக்குது. அங்கே இன்னும் கல்யாணத்தில் அவங்க குதிரையில் போனால் குதிரை விட்டு இறக்கி விட்றான். நம்ம அந்த ஊரில் நேற்று கூட நடக்குது, ஆக்ராவில் பக்கத்தில் சார். நான் இது அதுக்காக சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து அந்த விஷயத்துக்கு போனேன், அவன் மண்ணா பண்ணிக்கிட்டு போகிறான். சாதியெல்லாம் போயில்லை, எங்கேயும் இருக்குது. அதெல்லாம் உறுதியாக சொல்லலாம். இன்னும் சாதி ஆணவக்குள்ளாக நடக்குது, அங்கேயும் நடக்குது. உலகம் இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது, இந்தியா ஃபுல்லாக. அப்போது உங்களுக்கு ஒப்பு நோக்கில் தான் நான் சொல்கிறேன். இதை நான் ஒரு பொதுவாக தமிழ்நாட்டுக்காக சொல்கிறேன். அதுக்கு நான் மீண்டும் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் திமுக ஆதரவு அதிமுக ஆதரவான்றதெல்லாம் இல்லை. ஆமாம். பட் ஆனால் அந்த ஏற்கனவே இருந்த அந்த அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் வீரியப்படுத்துது சார். ஏன் சார் இப்போ இந்த லாயர்லாம் அத்தனை பேரும் வந்து ஏடிஎம்கே லாயர் போராட்டம் கொடுத்தல் இருக்காங்க சார். ஏன் இருக்காங்க? டிஎம்கே பண்ணுறதெல்லாம் ஏடிஎம்கே ஆதரிப்பாங்களா? இந்த 3 சட்டத்தை எதிர்க்கிறதுக்கு ஏன் ஏடிஎம்கே லாயர்ஸ் கூட இருக்காங்க? அதை பாராட்டணும் இல்லையா? பார்க்காம சார், வக்கீல்கள்ன்ற சமூகம் ஒன்றா இருக்குது சார். காங்கிரஸ் ஈவன் பிஜேபியிலே அன்அபிஷியலாக கூட பானுங்க எடுத்து
அஃபிஷியலாக வந்து கொஞ்சம் பேர் மதுரையில் பண்ணால் இந்த பெரிய கூட்டம் துரத்தி விட்டாங்க. அது சும்மா அது வந்து அவங்க கட்சிக்கு மேல் இடத்துக்காகன்றது எங்கள் கருத்து. மற்றபடி அவனுக்கே கூட தெரியும், அவனுக்கே தெரியும் சார் நாளைக்கு தொழில் இப்போ இதை சாஸ்வதமா. இப்போ மோடி வந்து இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ குறைச்சிட்டாருல, அடுத்த வருஷம் என்னன்னு தெரியாது சார். அவனுக்கே தெரியும் இல்லை, எல்லா வக்கீலுக்கும் எதுவுமே சாஸ்வதமானது கிடையாது. மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். நீதிமன்றத்திலே வந்து வழக்காடு மொழியாக தமிழை கொண்டுட்டு வரணும்னு வழக்கறிஞர் எல்லாம் அது வேற விஷயம் சார், அந்த டாபிக்லேயே போக சூழல்ல இப்படி ஹிந்திலாம் கொண்டுட்டு வராங்க சட்டத்தின் பெயர்களை. இப்போ நீதித்துறை இந்த லெஜிஸ்லேட்டிவ், இந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் கொண்டு வர விஷயங்கள் எல்லாம் நீதித்துறை பார்த்துட்டு தானே இருக்கு. நீதித்துறை என்ன சார் பண்ணணும்? நீதித்துறை வேற. நான் கூட ஜட்ஜாக இருக்கேன்னா நான் வந்து நீ வழக்கறிஞர் மாதிரியான ஓரற அதிகாரத்தை நான் விட்டுட்டேன் சார், பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் புது வீதிக்கு வர முடியாது சார், நான் வீதிக்கு வர முடியாது. பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சார் எங்களுக்கு கருத்து சொல்ல வேண்டிய வந்தால் அது என்ன சொல்லாமே தவிர அது கூட சிட்டிங்காக இருக்கும்போது சொல்ல முடியாது சார். இதெல்லாம் இந்த ஒன்றே ஒன்று பார்க்கணும். தமிழ் இந்த இதிலேயே 2 சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து மோடி கடிதம் எழுதியிருக்காங்க. ஒன்று தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், ஒன்று வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சார், நம்ம சாதாரண மக்களுக்கு இந்த தகவலாக என்ன சொல்கிறோன்னா, எந்த சட்டமும் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விவாதத்தோடு, அதுக்கு தான் சார் பாராளுமன்றம். விவாதமே இல்லாமல் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களையும் சஸ்பெண்ட் பண்ணி அன்னைக்கு நீ பாஸ் பண்ணி கொண்டு வந்தால் எப்படி சார் அது சரி? நான் கேட்குறேன். ரெண்டாவது இதில் வந்து லா கமிஷனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்ககிட்ட வாங்கு. அப்புறம் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடன் பெரிய ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே அவசரம் சார் பண்ணக்கூடாதுன்றது கூட இல்லை. இதுதான் ஜனநாயகன்றது. இதுதான் இது இல்லைன்றது தான் முதன்மையான குற்றச்சாட்டாக தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் வைக்கிறாங்க. என்னுடைய கருத்து இதை தமிழ்நாடு வழக்கறிஞர்களுடைய இது அதான். இந்த சட்டம் வந்த முறை சரியில்லை. சட்டத்தினுடைய பேர் முக்கியம் இல்லை, உள்ள கண்டென்ட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. காவல்துறைக்கு கூடுதலான அதிகாரங்களை வந்து வாரி வழங்குகிறது. ஏற்கனவே காவல்துறை மரணங்கள்லாம் இன்னும் இல்லை. இந்தியாவை விட தமிழ்நாட்டை விட இன்னும் கூடுதலான காவல்துறை மரணங்கள் இங்கேயும் குறைச்சல் நான் சொல்லலை. நான் இங்கே சாத்தான்குளத்துக்கு அப்புறம் பல நடந்து போச்சு. நடந்து போச்சு. இப்போ பல்வீர் சிங் இருக்குல்ல, இந்த கொலை இங்கே இன்னும் நிறைய சார். நீங்கள் என்ன அது வந்து எனக்கு கணக்கு எடுக்கிறதே கஷ்டம் உங்களுக்கு. நிறைய இருக்குது. அது இந்தியா ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா தினம் நடக்குது. அப்போது இது வந்து நம்ம சமூகத்தில் வந்து இன்னும் ஒரு சிவில் சொசைட்டி, ஒரு வலுவான சிவில் சொசைட்டி இல்லை. ஒரு பியூசிஎல் சார், எல்லாம் திமுக அதிமுக தெரியும். பியூசிஎல் யாருக்கு தெரியும்? இல்லை, பியூசிஎல் மாதிரியான பல அமைப்புகள் வரணும். நான் பியூசிஎல் கூட அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ அதே மாதிரி அங்கங்கே குடிமை சமூக அமைப்புகள் வந்து இந்த கேள்வி கேட்குற டார்ச்சருக்கு அகைன்ஸ்டா சார். யூஎனில் டார்ச்சருக்கான அகைன்ஸ்டாக அதுக்கான கன்வென்ஷன் இருக்குது சார். அதில் நம்ம வந்து ரேட்டிஃபை பண்ணல. நம்ம வலியுறுத்தணும் அதை ரேட்டிஃபை பண்ணுன்ட்டு. அதுக்கான சட்டத்தை போடணும். நம்ம ரேட்டிஃபை பண்ணல. அகதிகள் சம்மந்தமாக நம்ம சட்டம் இது பண்ணல, ரேட்டிஃபை பண்ணல. அதனால தான் நம்ம தமிழ் அகதியெல்லாம் அகதியாகவே இருக்கான். அவன் வந்து மனுஷனே கிடையாது. அவன் ஸோ ஒரு வைப்ரண்டான சிவில் சொசைட்டியால் மட்டும்தான் அதை தடுத்து நிச்சயமாக சார். வைப்ரண்டான சிவில் சொசைட்டியால் தான் இன்னைக்கு காவல்துறையினுடைய எக்ஸஸஸை பண்ண முடியும் சார். நான் பல முறை திருப்பி சொல்கிறது வந்து எல்லாரும் வெளிப்படையாக தெரிஞ்ச உதாரணம் அது. அதை விட நீங்கள் அமெரிக்காவை விடவே இன்னும் ஸ்வீடன் மாதிரி இடங்கள்ல இன்னும் கூடுதலாக இருக்குன்றாங்க அவங்க சிவில் சொசைட்டியோட தாக்கம். அங்கே நீங்கள் பிளாக் லீவ்ஸ் த மேட்டர் மாதிரி. ஏமா நான் அது உதாரணம், ஏன்னா தெரிஞ்சதோட்டு வேற மீடியாத்தான் உதாரணங்கள் சொன்னால் பெருசாக தெரியாது. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்தேன்னா இம்மீடியட்டாக அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது இருக்குல்ல, அதை வந்து மக்கள்கிட்ட வந்து வரணும். நான் கட்சி இல்லை நான் சொல்கிறது. இப்போ மக்கள்கிட்ட வந்து வரணும் சார். ஆட்டோமேட்டிக்காக கட்சி வந்து சார் இப்போ எப்படி மூணுனாங்க ஸ்டெர்லைட்டை போராட்டம். ஆமாம், வேளாண் மீத்தேன் எதிர்ப்பு இயக்கம் யார், எந்த கட்சிக்கு பண்ணுது? ஜல்லிக்கட்டை விடுங்க, அதுக்கு அடுத்து மீத்தேன் எதிர்ப்பு இயக்கம் மக்கள் போராட்டம். 8 வழிச்சாலை இன்னைக்கு வரைக்கும் வர முடியாமல் இருக்குன்னா என்ன நிலத்தை? ஏன்னா நீ ரோடு வேணான்னு சொல்லல, ஏற்கனவே இருக்குல்ல. டெல்லி விவசாயிகள் போராட்டம் திருப்பி வாங்கினேன். அதனால சார் மக்களுடைய இயக்கத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். மக்களை வந்து அரசியல்படுத்தணும், மக்களை அதிகாரப்படுத்தணும், சாதாரண மக்களை விழிப்புணர்வு மக்களை அதிகாரப்படுத்தணும். அம்பேத்கர் சொல்கிறது அதான், தலித் மக்களை அதிகாரப்படுத்தணுன்றார். பெரியார் தான் சொல்கிறார், சூத்திரர்களையும் தலித்துகளையும் அதிகாரப்படுத்தணுன்றாருங்க. இதுதான் அடிப்படையான விஷயம் சார். இதை நீங்கள் பண்ணுறதுன்றது அப்போ அதுக்கு விரோதமாக இந்த சட்டங்கள்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டுவோன்றான். தமிழ்நாட்டில் தான் இதை பற்றிய குரல் சார் எல்லாத்துக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா. நீட்டு கல்வி சார், கல்வியை இப்போ எமர்ஜென்சியை பற்றி ஒன்று வந்து இப்போ சொல்கிறாங்க. இப்போ 10 ஆண்டா எமர்ஜென்சி தான் கிட்டத்தட்ட. இப்போது சார் இவங்க எமர்ஜென்சி எடுத்தவங்க தானே, எமர்ஜென்சியில் தான் கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு. அதை ரத்து பண்ண வேண்டியது தானே. இப்போ அது மட்டும் இல்லை சார், நிறைய போச்சு. கார்டு கூட போச்சு.
காடு பொது உங்களுக்கு தெரியாது. நம்ம ஊர் காட்டை அவன் தான் நிர்வகிப்பான். காடு நிறைய சார், நான் அதை கண்டி பேசலாம், அது தனியாக டாப்பிக்காக போயிடும். அது யாருமே கேட்கல. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அதில் பிஜேபியும் பார்த்தா இருக்கிறப்போ இந்திரா காந்திக்கு இம்யூனிட்டி இருக்குது பாருங்க, அதாவது பிரதமருக்கான இம்யூனிட்டி, அந்த ஷரத்துகள் தான் நீக்கப்பட்டது அந்த அரசமைப்பு சட்டத்தில். அவங்க இவங்க பேரில் வழக்கு போடக்கூடாது, இது அதெல்லாம் சொன்னது தான். மற்றபடி ஒன்றிய அரசுக்கிட்ட மாநில அரசுக்கான அதிகாரங்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட குவிந்தது பாருங்க பாராளுமன்றத்துக்கு, அதை ஒன்று கூட நீக்கலை. அதுதான் காடு சொல்கிறேன். இன்னும் என்ன வனத்தில் இன்னும் கூட நிறைய விஷயங்கள், ஹெல்த், இன்னும் சோ மெனி செக்டார்ஸ், நான் பெரிய லாங் லிஸ்ட்டே நம்ம சொல்லலாம். நீதித்துறை சார், நீதித்துறையில் என்னைக்குன்னு தெரியாது, எப்போ இன்னைக்கு இருக்க மாவட்ட நீதிபதி இருக்காங்கல்ல, இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஐடிஎஸ் மாவட்ட நீதிபதி இந்திக்காரன் வந்தால் ஆச்சரியப்படுறதில்லை நாளைக்கு. அதுக்கான சட்டத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு எமர்ஜென்சி காலத்தில். அதை ஒன்றும் இவங்க திருப்பலை. யார்? பிஜேபி திருப்பலை. அவங்க சார் எப்போ அவங்க வாஜ்பாய் ஆட்சி வந்தார் அப்போவே திருப்ப வேண்டியது தானே. இந்த கேள்வி திமுகவும் நாங்கள் கேட்போம், அதிமுகவும் கேட்பேன். இதை நீங்கள் ஏன் முன்னிறுத்தலைன்ட்டு நீட்டுக்காக போராடும் போது இதை முன்னிறுத்தணும். இப்போ பேசுகிறார் ஸ்டாலின் அவர்கள். இப்போ இப்போ நாங்கள் பிஜேபி கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வருவோம், எமர்ஜென்சி எதிர்க்கிற பிஜேபி எமர்ஜென்சியை பற்றி இப்போ பேசுகிறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு, 75 இப்போ 50 வருஷம் ஆச்சுன்றாங்க. ஜூன் 26 இதை நீ திருப்புன்னு கேட்குறாரு. அது சரியானது, நாம் வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க இத்தனை நாளாகவே ஆட்சியெல்லாம் இருக்கும்போது கூட இதை கேட்டுக்கணும்னு நான் சொல்கிறோம். அவங்க ஆட்சியில் மந்திரியாக இருந்தாங்கல்ல, அப்போ ஒரு நிர்பந்தம் கொடுத்துருக்கணும். எமர்ஜென்சியில் வந்து அத்தனையும் மறுபடியும் மாநில பட்டியலில் கொண்டு வா. ஒன்று போகலை சார், எண்ணற்ற அதிகாரங்கள் போச்சு. காவல்துறைக்கான அதிகாரங்கள் இப்போ போயிருக்கு. இப்போ என்ஐஏ என்ன என்ஐஏ திமுக ஆதரிச்சாங்க, அதான் கொடுமை. திரு ஏ ராஜா அவர்கள் பேசுகிறாரு, நாட்டுக்கு ஆபத்து என்றால் அது நம்ம அதிகாரம் போகுது. என்ஐஏ வந்தார். இது பாம்பேயில் அங்கே தாஜ் ஹோட்டலில் அடித்தப்போ என்ஐஏ கொண்டு வரான். அப்போ என்ன, நம்ம ஊரில் வந்து உள்ளே பூந்து அவன் பிடிப்பான் சார். யாருக்கு? ஸ்டாலினுக்கு தெரியாது. ஸ்டாலின்னா நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாது. ஸ்டேட் பர்மிஷன்லாம் பிடிப்பான். அது எப்படி தப்பு? அதில் தப்பு இல்லையா? இராணுவ நடவடிக்கை வேறு, போலீஸ் நடவடிக்கை எப்படி வந்து போலீஸ் நடவடிக்கை அந்தந்த மாநிலம் சார்ந்தது. அது உள்ள நுழையிறான். அதை ஆரம்பித்து வச்சது காங்கிரஸ் என்ஐஏ. அதை அப்போ ஆதரித்தார்கள் இவர்கள் கூட. இதெல்லாம் நீங்கள் விவாதிக்கப்படணும். அதை திமுக ஒத்துக்கணும். நாங்கள் அப்போ தப்பு பண்ணிட்டோன்னு என்ன கேட்டார். என்ஐஏ ஆதரிச்சது தப்பு, தேசத்துக்கு ஆபத்துன்னா நாம் அதை பண்ணணும். என்ன தேசத்துக்கு ஆபத்து? பாம்பே சார், அந்த மகாராஷ்டிரா போலீஸ் போய் பண்ணாதா? சார் சிபிஐ இருக்குல்ல. ஆமாம், சிபிஐ தான் என்னது, மாநிலத்தோட அனுமதி இல்லாமல் உள்ளே போகாது சொல்லிட்டா சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான். இப்போ மம்தா பானர்ஜி போட்ட வழக்கில் சொல்லிட்டான். சிபிஐ வந்து போக முடியாது. எப்போ போகலாம்? உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ கொடுத்தா தான் போகலாம், இல்லாட்டி போக முடியாது. ஆனால் என்ஐஏ அப்படி கிடையாது. எல்லாத்துலேயும் அவன் நேராக வரலாம். ஆனால் இப்போ என்ஐஏ எப்போ வந்தது? 2008 வந்தது. 8 வரும்போது எப்போ வந்து அது உள்ள நுழையுது? அப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு 2008 பாம்பேயில் நடந்த தாக்குதல் இருக்கு பாருங்க, அந்த தாஜ் தாக்குதல், அதாவது டெரரிஸ்ட் தாக்குதல் இருக்கு, அதை பயன்படுத்தி கொண்டு அதை தாக்குதல் தப்பு, அவர்களை தூக்கில் கூட போட்டாச்சு. ஆனால் இந்த என்ஐஏ இன்னும் நிரந்தரமாக இருக்கு. அதனால மாநிலத்தின் உரிமை நிரந்தரமாக பறிக்கப்பட்டது. எப்படி கல்வி பறிக்கப்பட்டது மாதிரி போலீஸுக்கான உரிமை பறிக்கப்பட்டது சார். இங்கே இப்போ பிஎஃப்ஐ பேன் பண்ணி இங்கே உள்ளே வந்து பிடிக்கிறான் இஸ்லாமியரை. தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவிலையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் சொல்ல, விஜயனுக்கும் சொல்ல. அது எப்படி சரின்றது தான் நம்ம கேட்குறோம். சீஃப் செக்ரட்டரிக்கும் சொல்லலை, அவன் பாருன்னு உள்ள சார். அப்போ எப்படி அது எப்படி அது அப்போ எப்படி காவல்துறை நான் பண்ணணும்? நான் பண்ணலன்னாடி அந்த கேள்விகளுக்கு டிஸ்மிஸ் பண்ணி 356 அப்புறம் நம்ம பார்க்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், என்னன்றதை பார்க்கலாம். போலீஸை நீ எடுத்துக்கிட்டா எப்படி? எல்லா துறையும் நீ எடுத்துக்கிட்டா எப்படி? கல்வியை நீ எடுத்துப்ப, ஹெல்த்தை நீ எடுத்துப்ப, காடை நீ எடுத்துப்ப, லேண்டு சார் லேண்ட் அக்விசிஷன் அவனு ஞாபகத்தில் வச்சுங்க. லேண்ட் அக்விசிஷன் யார்? அவனு தான். அது கூட கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஆமாம், நீங்கள் அவன் போட்ட சட்டம் தான் நிற்கும். நீங்கள் அவன் சொல்கிறான் நீங்கள் ஏர்போர்ட்டுக்காக எடுத்து கொடுன்னா நம்ம எடுத்தாரோம், அவ்வளோதானே தவிர அவன் தான் திங்கு. அதாவது லேண்ட் அக்விசிஷனும் கன்கரண்ட் லிஸ்ட் நாமும் போட்டுக்கிறோம். நாமும் இந்த அதுக்கான தப்பு பண்ணுறது வேறு. எடுத்துறோம் விவசாயிகள் நடத்துறதெல்லாம் கேட்டால் அது எல்லா செய்யாறில் போராடிட்டு இருக்காங்க, இப்போ பரந்தூரில் போராடிட்டு இருக்காங்க, அது வேறு. நம்ம இந்த விஷயத்துக்கெல்லாம் மக்களிடையே போராடக்கூடியதுக்கு ஒரு வரம்பு கட்டப்படும் இந்த புது சட்டங்கள் வந்து. பார்க்கலாம். இந்த புது சட்டங்கள் எளிய மக்களை தான் அதிகமாக பாதிக்கும்.
போலீஸ்க்கு இன்னும் அதிகாரத்தை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதற்கு வந்து ஒரு மக்கள் போராட்டம் தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்க முடியும். ஆமாம், வழக்குரைஞரை தாண்டி மக்கள் போராட்டம். இப்போ துரதிருஷ்டவசமாக இன்னும் வழக்குரைஞர் போராடிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் கூட வழக்கறிஞர் போராட்டிருக்காங்க. 26ஆம் தேதியோ நம்ம டெல்லியில் போராட்டம் வச்சுருக்காங்க. 26லேருந்து 29 வரைக்கும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த போராட்டத்துக்கு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மதுரை வழக்கறிஞர் அங்கே சங்கத்தினுடைய தலைவராக இருந்துட்டார். அது அதனால் அப்போ கூட 26 போகிறாங்க. அதனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் டெல்லியில் போய் போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் மக்கள் பங்களிப்பு இருக்கணும். அதில் மீடியா வந்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து வழக்கறிஞர்களுடைய போராட்டம் மக்களுக்கான போராட்டம் அப்படின்றத சாதாரண சார் வழக்கறிஞர்கள் அவங்களுடைய சொந்த தொழில் அபிவிருத்தியாக சார் பாதிக்கப்படும்போது மக்கள் பண்ணுவாங்க சார். ஆனால் இதில் அவங்க இந்த முறை செய்கிறது ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு வந்து நேரடியாக உதவி செய்யக்கூடிய செய்தியாக இருக்க நான் பார்க்குறேன். அதனால் இதை வந்து இந்த போராட்டத்தை வந்து வழக்கறிஞர்களுடைய இந்த போராட்டத்தை மக்கள் ஆதரிக்கிறதாக இருக்கணும், சிவில் சமூகம் ஆதரிப்பதாக இருக்கணும். இந்த 3 சட்டங்களை நிறுத்துவதற்கான போதிய பலம் ஒரே மாநிலத்தில் மட்டும் இருந்தால் போராது. ஏன்னா அவங்க சார் 543 பேரில் நம்ம 40க்கு 40 வந்தால் கூட என்ன பிரயோஜனம்? ஒரு 6-7 ஸ்டேட்டில் இந்த மாதிரியான அழுத்தம் தான் உடனே அவன் நிறுத்தி வைப்பான் சார், உடனே நிறுத்தி வைப்பான். இப்போ நமக்கு அதுக்கான அழுத்தம் இப்போ இல்லை. பார்க்கலாம், பல போராட்டங்களில் தமிழ்நாடு முன்னெடுத்து ஒரு பயணியராக இருந்து போராட்டத்தை எடுத்து அதை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த சட்டமும் திரும்ப பெறப்படுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களை கருத்துக்களை போய் நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்.